இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், ஜெயம் தரும் கர்த்தர். யாத்திராகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது, அமலேக்கியருக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. அப்படிப்பட்ட யுத்தம் நடந்த பொழுது மோசே தகப்பன் தலைவன் தன்னுடைய இளம் ஊழியக்காரனை அழைத்து, அமலேக்கியர் நமக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்திருக்கிறார்கள், ஆகவே நீ நாளைக்கு அவர்களை யுத்த களத்திலே சந்திக்க வேண்டும் என்று சொல்லி மோசே யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்தான். மோசே முதிர்ந்த வயதிலே காணப்பட்டார். யோசுவா இளம் வயதுள்ள ஒரு இளைஞனாக காணப்பட்டார். ஆகவே அமலேக்கியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்தபோது மோசே சொன்ன வார்த்தை, நீ நாளைக்கு யுத்த களத்தில் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு என்று சொன்ன பொழுது ஜனத்தில் முக்கியமானவர்களை அழைத்து கொண்டு போய் யுத்த களத்தில் யுத்தம் செய்தான். அதோடு கூட மோசே நின்று விடவில்லை. நீ யுத்த களத்திற்கு போ, நான் நாளைக்கு மலை உச்சியின் மேல் கர்த்தர் எனக்கு தந்த கோலை எடுத்துக்கொண்டு நான் மலையின் மேல் நிற்பேன் என்று சொன்னார். இளம் வயது உள்ளவர்கள் யுத்த களத்தில் நேரடியாக போர் முனையில் எதிரிகளோடு கூட யுத்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அதே வேளையில் முதிர்ந்த அனுபவம் பெற்ற ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தலைவன் கர்த்தர் கொடுத்த கட்டளையின்படி மலையின் உச்சியில் ஏறி அவன் தேவன் கொடுத்த அந்த கோலை எடுத்து கொண்டு போய் மலையில் நின்று தன்னுடைய கரங்களை உயர்த்தி அவன் ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் மாபெரும் வெற்றியை கொடுத்தார். எப்பொழுது என்றால், மோசேயுடைய கரம் எப்பொழுது உயர்ந்ததோ அப்பொழுது தேவன் ஜெயத்தை கொடுத்தார். அதே வேளையில் வயது முதிர்ச்சினாலே நீண்ட நேரம் கரங்களை உயர்த்தி பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது ஆரோனும் ஊரும் ஓடி வந்து ஆளுக்கு ஒரு கரத்தை பிடித்து கொண்டு போய் மோசேயுடைய கரத்தை தாங்கினார்கள். யுத்த காலத்தில் ஜெயத்தை பெற்றார்கள் என்று வாசித்து பார்க்கிறோம். 2 விதத்திலே ஜெயம் கிடைக்கிறது. ஒன்று, யோசுவா யுத்த களத்தில் நின்ற பொழுது ஜெயம் கிடைத்தது. இன்னொன்று, மோசே மலை உச்சியின் மேல் நின்றபோது ஜெயம் கிடைத்தது. அவரவருடைய பணி, கர்த்தர் நமக்கு என்ன ஊழியத்தை கொடுக்கிறாரோ அந்த ஊழியத்தை நாம் செய்யும்போது அதற்குரிய நல்ல பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் உயர்த்த வேண்டியது தேவ சமூகத்தில் வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று சொல்லப்படுகிறதே. அப்படி ஜெயத்தை கத்த கொடுத்த போது மோசே சொன்ன காரியம் என்னவென்றால், யோசுவாவை பார்த்து இவைகளை எல்லாம் ஒரு புஸ்தகத்திலே எழுதிவை, அடுத்த தலைமுறைகளும் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட மோசே இந்த காரியத்தை செய்தார். அன்றைக்கு ஒரு தெய்வ மனுஷன் சொன்னார், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் வேற எங்கேயும் போக வேண்டாம், கர்த்தருடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படிக்கிட்டு உங்களுடைய கரத்தை உயர்த்தி ஜெபிங்க. உங்களால் 1/4 மணி நேரம் ஜெபிக்க முடியுமா? அல்லாவிட்டால் 1/2 மணி நேரம் ஜெபிக்க முடியுமா? அல்லது 1 மணி நேரம் ஜெபிக்க முடியுமா? உங்களுடைய கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நேராக, எப்படி அன்றைக்கு தானியேல் எருசலேம் வாசல்கள் பல இடத்தில் திறந்திருக்க அவன் தேவ சமூகத்திலே முறையிட்டு ஜெபித்த பொழுது பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி அந்த தானியேலுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தவர். மோசேயுடைய கரம் உயர்வதைக் கண்டு மாபெரும் வெற்றியை கொடுத்த ஆண்டவர். உங்களுக்கு தேவை வரும் பொழுது, உங்களுக்கு எதிர்ப்பு வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது தேவன் நம்முடைய கரங்களை கொடுத்த ஜெபமாகிய ஆயுதத்தை நாம் பயன்படுத்துவோம். நம்முடைய கரங்களை உயர்த்துவோம், நம்முடைய தலைகளை உயர்த்துவோம். நிச்சயமாகவே பரத்திலிருந்து நமக்கு ஜெயத்தை கற்றுக் கொடுப்பார். ஜெயமோ கர்த்தரால் வரும். அவ்விதமாக ஜெயத்தை பெற்ற பொழுது மோசே சொன்ன வார்த்தை, யெகோவா நிசி. யெகோவா என் நிசி என்றால் கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறார். The Lord is my banner. அவரே நமக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர், அவரே நமக்கு ஜெயக்கொடி, அவரே நமக்கு போதுமான தேவனாக இருக்கிறார். நிகழ்ச்சியை கவனிக்கிற யாராக இருந்தாலும் தேவை வரும்போது, எதிர்ப்பு வரும்போது, பிரச்சனை வரும்போது, கண்ணீர் வரும்பொழுது, நிந்தைகள் வரும்போது, அவமானம் வரும்பொழுது கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய கரத்தை உயர்த்துவோம், ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படுவதாக. May God bless you. பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும்.